ராகுல் காந்தி வெளிப்படையாகவே மோடி அரசாங்கத்தை பார்த்து கேட்டாரு. இத்தனைக்கணக்கான கோடி கஞ்சா இந்தியாக்குள்ள புழங்குது, இது எல்லாமே துறைமுகத்தின் வழியாக தான் உள்ள வருது. எந்தெந்த துறைமுகத்தின் வழியாக இவ்வளவு போதைப் பொருள் இந்தியாக்குள்ள வந்துச்சு, அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க, இதுக்கான முழு ரிப்போர்ட்டை நீங்க பார்லிமெண்ட்டை கொடுங்கன்னு அவர் கேட்டதுக்கு பிறகு நேத்தைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒரு மிகப்பெரிய பட்டியலை வெளியிட்டிருக்கார். அதுல 19 துறைமுகத்தின் வழியாகத்தான் இந்தியாக்குள்ள கஞ்சா வந்திருக்கு அப்படின்னு புருவாயிருக்கு. அந்த 19 துறைமுகமும் எந்த மாநிலத்துல இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. இந்த குறிப்பிட்ட பாஜக ஆளக்கூடிய 2 மாநிலத்துல இருந்து இத்தனை லட்சம் கிலோ கஞ்சா உள்ள வந்திருக்கா? இந்தியன் நேவி, கோஸ்டல் கார்டு, கஸ்டம்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாநிலத்துல? எப்படி இத்தனை லட்சம் கிலோ இந்தியாக்குள்ள வந்துச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் என்ன? மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய 19 துறைமுகத்தினுடைய பட்டியல்ல அதிகமா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட துறைமுகம் எது அப்படின்னா அதானியுடையது. அதானி துறைமுகத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட இத்தனாயிரம் கிலோவினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு மோடி அரசாங்கம் ஒரு எஸ்டிமேஷன் சொல்றாங்க. ஆனா பத்திரிகை செய்தியில பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு கணக்கு சொல்றாங்க. ஏன் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கும் பத்திரிகையில வரக்கூடிய கணக்குக்கும் இடையில டிஃபரன்சஸ் இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? 2018 இருந்து 2022 இந்த இடைப்பட்ட 4 ஆண்டுகளில் மட்டும் 95 லட்சம் கிலோ போதைப் பொருள் இந்தியாவில் கைப்பற்றப்பட்டிருக்குன்னு மோடி அரசாங்கம் சொல்றாங்க. அதனுடைய மதிப்பு என்னன்னு இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. இது மட்டும் இல்லாம கடந்த டிசம்பர் மாசம் மட்டும் 36,000 கோடிக்கான போதைப் பொருள் சர்வதேச எல்லையில கைப்பற்றப்பட்டிருக்கு. அது குறித்து எந்த வெளிப்படையான தகவலும் இதுவரைக்கும் வரல. இது மட்டும் இல்லாம அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையில 2023-24 இந்த காலகட்டத்தில் எவ்வளவு போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு மதிப்பு மட்டும்தான் இருக்கு. ஏன் பழைய தகவல்கள்லாம் இதுவரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப நாளா ஒரு கேள்வியை மோடி அரசாங்கத்திட்ட கேட்டுட்டே இருந்தார். இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய போதைப் பொருள்கள் பெரும்பாலும் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் வழியாக தான் வருது. இதனுடைய ஒட்டுமொத்த பட்டியல் என்ன? இது வரைக்கும் எவ்வளவு போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ள துறைமுகத்தின் வழியாக வந்திருக்கு, அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பல கேள்விகளை தொடர்ச்சியாக அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். அதுவும் குறிப்பாக பாராளுமன்றத்தில் வச்சு அந்த கேள்விக்கான பதில் வேணும்னு அவர் கேட்டார். அதன் அடிப்படையில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் வெளிப்படையாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 19 துறைமுகத்தினுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கார். இந்த 19 துறைமுகத்தில் எந்தெந்த தேதியில் எவ்வளவு கிலோ எத்தனை கோடி மதிப்பிலான ஹெராயின், கொக்கைன் பிடிபட்டது அப்படிங்கிறது குறித்து ஆதாரத்தை வெளியிட்டிருக்கார். இந்த ஆதாரத்தை நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஏன் இந்த 19 துறைமுகத்தில் 17 துறைமுகம் ஏறத்தாழ 2 மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது. குறிப்பாக குஜராத், மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலத்தில் மட்டும்தான் எக்கச்சக்கமான போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அதானியினுடைய துறைமுகத்தில் 3 முறை சிக்கியிருக்கு. அதில் 2021, 19, 9 இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2988 கிலோ, கிட்டத்தட்ட 3000 கிலோ ஹெராயின் பிடிபட்டிருக்கு. இதனுடைய மதிப்பு 5976 கோடி அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 6000 கோடி அப்படின்னு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பத்திரிகை செய்திகள் அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இதனுடைய மதிப்பு 20,000 கோடி வரைக்கும் இருக்கலாம், அதாவது சர்வதேச சந்தை மதிப்பு 20,000 கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பல்வேறு பத்திரிகைகள் எழுதினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆதாரங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 26/5/2002 கொக்கைன் கிட்டத்தட்ட 52 கிலோ, அதனுடைய மதிப்பு 260 கோடி அதானி துறைமுகத்தில் பிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலையும் அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இது பத்திரிகை செய்தி மட்டும் கிடையாது, அரசாங்கம் உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த செய்திகள் வெளிவரும்போது இந்த மதிப்பு சொல்லப்படலை, 260 கோடி சொல்லப்படலை, இதை விட அதிகமாக சொல்லப்பட்டுச்சு. 10வது என்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதானி போர்ட்ஸ் முத்ரா தான், குஜராத்தில் தான். அதுவும் 17/7/2022 திருப்பியும் ஹெராயின் ஒரு 150 கோடிக்கு பிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் அதிகமாக போதைப்பொருள் நடமாட்டம் நடந்திருக்கு. அதில் அதிகமாக அதானி துறைமுகத்தில் தான் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. நீங்கள் குறிப்பாக 2001 இருந்து 2022 இந்த 21-22 இந்த 2 ஆண்டுகளில் எக்கச்சக்கமான கஞ்சா, அபின், கொக்கைன் இது மாதிரியான போக்குவரத்து அப்படிங்கிறது அதானியினுடைய துறைமுகத்தில் இருந்திருக்கு. ரொம்ப நாளாக இது ஒரு பெரிய நியூஸாக இருந்துச்சு, பத்திரிகை செய்தியாக போட்டாங்க. ஆனால் அரசே ஆதாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 19 துறைமுகம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மொத்தமாக 2020 24 வரைக்கும், 24னா டிசம்பர் கிடையாது, அக்டோபர் வரைக்கும் 11,311 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. 11,000 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய உண்மையான சந்தை மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
அது வந்து கண்டிப்பாக இதை விட பல 100 மடங்கு, இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா, கடந்த டிசம்பர் மாதம் இதனுடைய ரிப்போர்ட் வந்து அக்டோபர் தான் கொடுத்துருக்காங்க. டிசம்பரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் 36,000 கோடி மதிப்பிலான ஒரு கன்சைன்மெண்ட் வந்து பிடிபட்டிருக்கு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா லேண்டில் பிடிக்கல, இந்தியாவினுடைய இந்த இன்டர்நேஷனல் பவுண்டரியில் பிடிக்கப்பட்டிருக்கு. அந்தமான் நிக்கோபார் வழியாக சர்வதேச சந்தைக்கு கடத்தப்பட இருந்த போதைப்பொருள். அப்போ இதில் நமக்கு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது போதைப்பொருள் கடத்தலுக்கான சர்வதேச ஹப்பா மாறி இருக்கா? இந்த கேள்வி தான் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் அப்பவே 2021-22 பார்த்தீங்க அப்படின்னா, சமீப நாட்களில் இந்தியா, குறிப்பாக வடமேற்கு இந்தியா, குஜராத், ராஜஸ்தான் இந்த பகுதி தான் இந்தியாவினுடைய போதைப்பொருள் ட்ரேடு, அதாவது போதைப்பொருள் வணிகம் இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய ஹப்பா செயல்படுதுன்னு அன்னைக்கு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பேர் சொல்லாமல், அவரோட பேரை சொல்லாமல் ஓப்பனாகவே பேசியிருந்தார். அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குஜராத், மகாராஷ்டிரா இந்த கடல் பகுதி அப்படிங்கிறது சர்வதேச எல்லையில் போதைப்பொருள் கைமாற்றுவதற்கான இடமாக மாறி இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய அஸ்ஸாம், அந்த வழியாக மியான்மார், பர்மா, பங்களாதேஷ், வியட்நாம், தாய்லாந்து வரைக்கும் போதைப்பொருள் கடத்துறதுக்கான ஒரு இடமாக வடகிழக்கு மாநிலமும் சிக்கியிருக்கு. சர்வதேச ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கோல்டன் கிரசன்ட், கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் கிரசன்ட் அப்படிங்கிறது ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இது வழியாக, இந்த கடல் வழியாக வரக்கூடிய கொக்கைன், ஹெராயின், இது வந்து கோல்டன் கிரசன்ட் ரூட் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று கோல்டன் ட்ரையாங்கிள் ரூட் அப்படிங்கிறது மியான்மார், லாவோஸ், தாய்லாந்து இந்த ரூட். இந்த 2 ரூட்டுமே ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை ஒரு டிரான்சிட்டாக பயன்படுத்துகிறாங்க. இந்திய கடல் பகுதியை, இந்திய நிலப்பகுதியை டிரான்சிட்டாக பயன்படுத்துகிறாங்க. அந்த டிரான்சிட்டில் இருந்து எக்கச்சக்கமான போதைப் பொருட்கள் இந்திய மக்களுக்குள், இளைஞர்களுக்குள், பெண்களுக்குள் புழக்கத்தில் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தையும் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் குறிப்பாக குஜராத் அப்படிங்கிறது ஒரு சிக்கலுக்குரிய மாநிலமாகவே இருக்குது. ஆனால் அது குறித்து எந்த பத்திரிகையிலையும் மிக முக்கியமாக பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கஞ்சா தலைநகரமாக மாறிடுச்சு, இங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியல, அவ்வளோ புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக அறிக்கையெல்லாம் கொடுக்குறாரு, பேசலாம் செய்கிறாரு. ஆனால் இந்த ஹெராயினாக இருக்கட்டும், கொக்கைனாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது அப்படிங்கிற ரூட்டை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? முழுக்க முழுக்க கடல் எல்லையினூடாக தான் வருது. இப்போ குஜராத்தில் அதிகமாக இருக்கு இல்லையா, குஜராத்துக்கு துறைமுகத்தின் வழியாக வருது, அது மட்டும் இல்லாமல் கடல் ரூட் வழியாக வருது. இப்போ முழுக்க முழுக்க கடல் வழியாகவே தான் இந்த போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 2024 காலகட்டத்தில் பல்வேறு போதைப் பொருட்களை ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்தி லோக்கலில் விற்கிறதுக்காக சில ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை செஞ்சு வச்சுருந்தாங்க. அதாவது ஃபேக்ட்ரி, போதைப் பொருள் ஃபேக்ட்ரியே குஜராத்தில் பிடிபட்டிருக்கு. மும்பையினுடைய ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடாக இருக்கட்டும், இல்லை நார்காட்டிக்ஸ் பீராக இருக்கட்டும், நேரடியாகவே குஜராத்துக்கு போய் சூரத் மாதிரியான இடத்துல பல ஃபேக்ட்ரியை தீ வச்சு அழிச்சிருக்காங்க. அங்கே அந்த காலகட்டத்தில் பிடிக்கப்பட்டது ஒரு 1814 கோடி ரூபாய் குஜராத்தில் அந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ரி அந்த ஸ்பாட்லேருந்து பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 250 கோடி பிடிச்சிருக்காங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்குது. இது முழுக்க முழுக்க குஜராத்தில் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படக்கூடிய இடமா இருந்திருக்கு. நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஃபேக்ட்ரி வச்சு கஞ்சாவை தயாரிச்சுட்டு இருந்திருக்கான், ஹெராயினை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான், கொக்கைனை கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான் குஜராத்தில். அது குறித்து ஏன் ஒரு விவாதமே நடத்தப்படலை? இந்த விவாதம் கூட ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டதுக்கு பிறகு அவருக்கு பதில் கொடுக்கறதுக்காக தான் அந்த வேலை நடக்குதே தவிர, ஏன் குஜராத் 25 வருஷங்களாக பாஜக தான் குஜராத் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனால் அங்கே ஒருத்தர் ஃபேக்ட்ரி வச்சு கொக்கைன், ஹெராயினை கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான், சிந்தட்டிக் ட்ரக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை குறித்தெல்லாம் ஏன் எந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அதுக்கு பிறகு ஏதாவது தடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது. இதெல்லாமே 2021 24 வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் கூட குஜராத்தில் பிடிபடுது. அப்போ எதன் அடிப்படையில், எந்த தைரியத்தில் இந்த ட்ரேட் அங்கே நடக்குது? இதில் இன்னும் நாம ரொம்ப குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, முழுக்க முழுக்க கடல் சார்ந்து நடக்குன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு கடல் பிராந்தியம் அப்படிங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? நீங்கள் சர்வதேச கடல் எல்லையை விட்டுருங்க, சர்வதேச கடல் எல்லையில் தான் எல்லா போதைப் பொருள் கடத்தலும் நடக்குது. சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இந்திய கடல் பகுதிக்குள்ளே வருது இல்லையா, இந்திய கடல் பகுதி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்தியன் நேவியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்தியன் நேவி யார் கட்டுப்படுத்துறது? மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கு. சரி, நேவி, நேவல் பேஸை தாண்டி எல்லையோரத்துக்கு வந்துட்டாங்க. கோஸ்டல் கார்டு யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? குறிப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கோஸ்டல் கார்டை தாண்டி அது வந்து ஹார்பருக்குள்ளே வருது, போர்ட்டுக்குள்ளே வருது. யார் கட்டுப்பாடு? கஸ்டம்ஸ் என்ன பண்ணுறாங்க? அதை தாண்டி லேண்டுக்குள்ளே வருது அப்படின்னா இந்தியாவினுடைய நார்காட்டிக்ஸ் பியூரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குது நார்காட்டிக்ஸில், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டிஆர்ஐ என்ன பண்ணிட்டு இருக்கு? டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது.
இவ்வளோ நிறுவனங்கள் மோடி அரசாங்கம் தன் கையில் வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகும் இத்தனாயிரம் கோடி இந்திய துறைமுகங்களில் பிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, இந்திய மண்ணில் பிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதில் அதிர்ச்சியான தகவலை பாருங்க, 2018 2022 இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 95 லட்சம் கிலோ போதைப் பொருள் இந்திய மண்ணில் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஹார்பர்லையோ சீ வாட்டரில் கிடையாது, இது வந்து கோஸ்டல் ஏரியாவில் கிடையாது, அதாவது கப்பல்லையோ அங்கே பிடிப்பட்டது கிடையாது, இந்தியாவுக்கு உள்ள கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்போ இத்தனை லட்சம் கிலோ, கிட்டத்தட்ட 1 கோடி கிலோ, எப்படி இது சாத்தியம்? நீங்கள் ஒரு மாநிலத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை, கிரைம் பிரான்ச் என்ன பண்ணிட்டு இருக்கு, கியூ பிரான்ச் என்ன பண்ணிட்டு இருக்கு, சிஐடி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நீங்கள் கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இத்தனாயிரம் கிலோ இந்தியாவுக்குள்ளே வருது. நாம் கேட்குறது நேவி, கோஸ்டல் கார்டு, கஸ்டம்ஸு, டிஆர்ஐஏ, ரெவன்யூ இன்டெலிஜென்ஸு, நார்காட்டிக்ஸ் பியூரோ, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் வெளிப்படையாக சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு டேப்பை திறந்தால் தண்ணி கொட்டுது. தண்ணி ஏன் கொட்டுதுங்கிற கேள்வி தான் இருக்கே தவிர டேப் ஏன் திறந்திருக்கு அப்படிங்கிற கேள்வியை யாருமே முன்வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவுக்குள் வரக்கூடிய பெரும்பாலான மூட்டையான இவ்வளவு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டிய எல்லையாக இருக்கக்கூடிய பார்டரை ஏன் அடைக்கலை? அதை அடைக்காமல் இந்தியாவுக்கு உள்ளே வந்துருச்சு, மாநிலத்துக்குள்ளே வந்துருச்சு, லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்க அப்படின்னு திரும்ப பேசுகிறாங்களே தவிர இதை ஏன் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாற்றாமலே இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த 19 துறைமுகம் குறித்து ராகுல் காந்தி கேட்டதுக்கான பதில் வந்திருக்கு. இதில் எல்லாமே குஜராத், மகாராஷ்டிராவாக இருக்குது. அதில் அதானிக்கு சொந்தமானதாக இருக்குது. சரி, அதானி குறித்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? இவ்வளோ பொருள் மாட்டினதுக்கு பிறகும் அதானிக்கு காரைக்கால் போர்ட்டை யார் கொடுத்தது? இதே மத்திய அரசாங்கம் தான் கொடுத்துருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகங்கள், அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பல ஆயிரம் கோடி சொத்தாக இருந்த துறைமுகங்களை தனியார் மயம் என்ற பெயரில் அதானி குஜராத்திக்கு கொடுத்தது யாரு? இதே மோடி அரசாங்கம் தான் கொடுத்துச்சு. நமக்கு அது ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. அந்த துறைமுகம் சரியாக செயல்படலை, அங்கே கஞ்சா பிடிபட்டுக்கிட்டு இருக்கு, அவருடைய கட்டுப்பாட்டில் கூடிய எல்லா துறைமுகத்திலையும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் திரும்ப துறைமுகத்தை இந்த தனியார் நிறுவனத்துக்கு கொடுப்பது எந்த வகையில் நியாயம்? இதில் 2வது முக்கியமான விஷயம், வட இந்தியாவில் ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களில் அபின் பயிரிடுவதற்கு பிரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க, தனியாருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பஜாஜ் கம்பெனி எல்லாமே அபின் பயிரிடவுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இது மாதிரியான முக்கியமான துறைகள், அபினை நாங்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க, மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம், தேவை இருக்கிறது. பட் அதை அரசாங்கம் தான் செய்யணும். அதை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து அபின் பயிரிடுவது என்பது மிக ஆபத்தானது. வட இந்திய கலாச்சாரத்தில் போதைப்பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. இந்த சூழலில் நீங்கள் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் நீங்கள் வந்து ஒரு லீஸுக்கோ இல்லை வந்து ஒரு கான்ட்ராக்டுக்கோ நீங்கள் ஒரு சப் கான்ட்ராக்டுக்கோ ஒரு விவசாயிகிட்ட கொடுக்கும்போது இது எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடியும்? அப்போ இது எதுக்காக நீங்கள் தனியார் மயம் பண்ணீங்க? இந்த கேள்வியும் வருது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எந்த விதமான பொறுப்பையுமே உணராமல் மோடி அரசாங்கம் பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக அவங்க 25 வருஷமா ஆட்சி பண்ண மாநிலத்திலேயே இந்த சிக்கல் இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான நுட்பமான விஷயத்தை த வீக் பத்திரிகை எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் மகாராஷ்டிரா, குஜராத் இந்த பகுதிகள் தான் கஞ்சா, ஹெராயின், கொக்கைன் இது மாதிரியான போதைப்பொருள் உள்ள வர்றதுக்கான ஒரு மைய பாயிண்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனுடைய கன்சப்ஷன் ரேட் இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா பஞ்சாபில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டிரான்சிட் ரேட் எங்கே அதிகமாக இருக்குது, அதாவது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வணிக போஸ்ட்டாக இருக்கக்கூடிய எது அப்படின்னா அஸ்ஸாமாக இருக்குது. நமக்கு என்ன வேதனையாக இருக்குது அப்படின்னா, மகாராஷ்டிரா பாஜக ஆண்டுகிட்டு இருக்காங்க, அஸ்ஸாமை பாஜக ஆண்டுகிட்டு இருக்கு, குஜராத்தை பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு, பஞ்சாப் இன்னைக்கு ஆத்மியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அவங்க தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பஞ்சாபில் இன்னைக்கு அதிகமான பேர் கஞ்சாவை கன்சப்ஷன் பண்ணி செத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஏன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இந்த பாஜக அரசாங்கம் எடுக்கவே இல்லை? இந்தியாவிலேயே அதிகமாக போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய மாநிலம் பஞ்சாப் தான். உர்தா பஞ்சாப்னு ஒரு படமே வந்துச்சு, அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அங்கே கஞ்சா கலாச்சாரம் அப்படிங்கிறது எவ்வளோ மோசமான கலாச்சாரமாக இருக்குது, அதாவது போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது. அப்போது ஒரு மாநிலமே சிதைவுற்றிருக்கு, அதை கண்ணார மத்திய அரசாங்கம் பார்க்குது. இந்த பஞ்சாபுக்கு வந்து குவியக்கூடிய போதைப்பொருளுடைய ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க குஜராத்து, கடல் தான், துறைமுகம் கடல். அப்போ இந்த துறைமுகம் கடலினூடாக பஞ்சாப் என்கின்ற ஒரு மாநிலமே மிக மோசமாக ஒரு அழிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறத மத்திய அரசாங்கம் பார்க்குது, நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்குது, எல்லாருமே பார்த்துட்டு ஏன் அது மேலே எந்த ஒரு சீரியஸ் ஆக்ஷனும் எடுக்கப்படலை? ஆட்சி அதிகாரத்தில் ஆத்மி இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி பண்ணுறது மோடி தானே, பாஜக தானே, அது அவங்களுடைய பொறுப்பாக இல்லையா? அந்த பொறுப்பை இவர்கள் எப்போ உணர போகிறாங்க? ஒரு பக்கம் வெளிநாடுகளிலிருந்து சர்வதேச கடல் எல்லையிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய போதைப் பொருளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள் பயிரிடக்கூடிய போதைப் பொருள்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு தான் இருக்குது, கஞ்சா மாதிரியான பயிர்கள். ஸோ இந்த பயிர்களை தடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்திடம் எந்த வேலை இருக்குது? இவன் அங்கே கஞ்சா வச்சுருந்து மாட்டினா, இவன் இதில் மாட்டியிருக்கான், அதில் மாட்டியிருக்கான்னு 10 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போடுறீங்க,
வழக்கு போடுறீங்க, அவன் ஜெயிலுக்கு போகிறான், 2 மாதத்தில் வெளியே வர்றான், திருப்பி அவன் விற்றுக்கிட்டு இருக்கான். இதை பயன்படுத்தக்கூடியவன், லோக்கல் அதை விற்றுக்கிட்டு இருக்கக்கூடியவன், இவன் மேலே எஃப்ஐஆர் வந்துக்கிட்டே இருக்குது, இவன் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கானே தவிர இது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது, இது எந்த கப்பல் ரூட்டினூடாக இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, அந்த மையப்புள்ளியை ஏன் இதுவரைக்கும் கட்டுப்படுத்தவே இல்லைங்கிற கேள்வி தான் ஒரு சாமானிய குடிமகனாக எல்லாத்துக்குமே இருக்குது. ஏங்க ஒருத்தர் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தர் மிகப்பெரிய வணிகம் கப்பலில் பண்ணிக்கிட்டு இருக்கான் போதைப் பொருளை வச்சு, அவனை நீங்கள் தடுக்காமல் முக்குள பாலத்துக்கு இடையில ஒருத்தர் வித்துக்கிட்டு இருந்தான், அவனை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன், கஞ்சா கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? அப்போ இந்தியாவுக்குள் இந்த கோஸ்டல் கார்டு, இந்த இந்தியன் நேவி, அது மட்டும் இல்லாமல் நார்காட்டிக்ஸ் பியூரோ, இவங்க எல்லாம் சின்சியராக செயல்பட்டு இதை தடுக்கணும். தடுத்தா மட்டும்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டரை வச்சு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கிறத கட்டுப்படுத்த முடியும். எல்லாமே ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய லா அண்ட் ஆர்டருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வைக்கவே முடியாது. அது மிக சாத்தியமே படாது. அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வரக்கூடிய பல ரிப்போர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஐநாவிலிருந்து வரக்கூடிய பல ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 2015-16களுக்கு பிறகு இந்த 10 ஆண்டுகளில் போதைப் பொருள் பயன்படுத்தவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாயிருச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூஎனோட வேர்ல்டு ட்ரக் ரிப்போர்ட் 2022 அவங்க ஒரு மேப்பே போட்டு இந்தியாவில் எப்படியெல்லாம் போதைப்பொருள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. போதைப்பொருள் அதிகமாகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சீரழிவு. குறிப்பாக இன்றைக்கி பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த போதை கலாச்சாரம் மிக மோசமாக அழித்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அவன் நோய்வாய்ப்பட்டு செத்து போகிறான், இன்னொரு பக்கம் சமூகமே அன்ரெஸ்டாக மாறுது, குடும்பங்கள் அன்ரெஸ்டாக மாறுது, பல குடும்பங்கள் இந்த போதைப் பொருளால் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசத்தினுடைய ஒர்க் ஃபோர்ஸ், லேபர் ஃபோர்ஸ், ஸ்கில்டு ஃபோர்ஸ், இந்த பொருளாதாரத்தை பின்னுக்கு இழுக்கிற மாதிரியான லேபர் ஃபோர்ஸையே சிதைச்சு சாகடிச்சிட்டு இருக்கு. மனித வாழ்க்கையிலிருந்து, தேச பொருளாதாரத்திலிருந்து, குடும்ப நலனிலிருந்து பல விஷயங்கள் இந்த போதைப் பொருளால் தொடர்ச்சியாக அழிவிட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் போதைப் பொருள் இருந்தால் நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாரு. பட் அவங்களுடைய மாநிலம் குஜராத் அப்படிங்கிறது மோடி அமித்ஷாவுடைய மாநிலம். 25 ஆண்டுகளாக நீங்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு பிடிக்கப்பட்டிருக்கு. அந்த துறைமுகத்துக்கு அதானிக்கு கொடுத்த லைசன்ஸை கேன்சல் பண்ண வேணாமா? அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு கொண்டு இருக்கணுமா இல்லையா? முத்ரா துறைமுகத்தை, இன்னும் பல துறைமுகங்கள் மத்திய மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான துறைமுகங்கள். இந்த துறைமுகங்கள் எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. இந்த துறைமுகங்கள் எல்லாருமே யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா குறிப்பாக குஜராத், மகாராஷ்டிராவை சார்ந்த மார்வாடிகள் மாதிரியான குஜராத்திகள் கட்டுப்பாட்டில் தான் இந்த எல்லா துறைமுகமே இருக்குது. அப்போ இதையெல்லாம் யார் கட்டுப்படுத்துறது? இவ்வளோ ஆதாரத்தை உங்களுடைய அமைச்சரே பாராளுமன்றத்தில் கொண்டு வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதான் சாமானிய இந்தியனாக இருக்கக்கூடிய எல்லாத்துடைய கேள்வியாகவும் இருக்குது.